கோவை மாணவி பாலியல் அத்துமீறல் சம்பவத்தில் 7 தனிப்படைகளை அமைத்து காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கோவை விமான நிலையத்திற்கு அருகே பெண் மீது பாலியல் அத்துமீறல் நடந்த நிலையில் இந்த புகார் குறித்து விசாரிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், தற்பொழுது 7 தனிப்படைகளை அமைத்து காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, மீண்டும் அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழகத்தில் கோவையில் நேற்று இரவு நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாநகர் முழுவதும் மற்றும் மாநகர எல்லைகள், மாவட்ட எல்லையில் காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி 7 தனிப்படை அமைத்து பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளான அந்த பெண்ணுக்கு நீதி கிடைப்பதற்காக தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பீளமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் நேற்று இரவு சரியாக 10 மணிக்கு மேல் ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது இந்த வழியே வந்த 3 இளைஞர்கள் கொண்ட ஒரு கும்பல் அவர்களை மறித்து அவர்களிடம் பேசிய போது பிறகு அவர்களை அங்கிருந்த அந்த கார் கண்ணாடியை உடைத்து அவர்களிடம் மிரட்டலில் ஈடுபட்டு அதன் பிறகு அந்த ஆண் நண்பரை மட்டும் அன்கான்சியஸ் நிலைக்கு செல்லும் அளவிற்கு அவரை அடித்து அவரை மயக்க நிலைக்கு தள்ளிவிட்டு அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதிப்புக்கு உள்ளான அந்த இளம்பெண் கல்லூரி மாணவி தற்போது தனியார் மருத்துவமனையில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் தீவிர அப்சர்வேஷன் என்கின்ற ஒரு அடிப்படையில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் கவலைக்கிடமான நிலை போன்ற சூழல் இல்லாமல் அவர் தனக்கான நேர்ந்த துயரங்களை நேரடியாக காவல்துறையினரிடமும் மற்றும் மருத்துவர்களிடம் எடுத்து கூறி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண் நண்பர் நேற்று இரவு பலத்த காயத்திற்கு உள்ளான ஆண் நண்பர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பகுதி முழுவதும் ஆள் அரவமற்ற ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சிசிடிவி காட்சிகளை இந்த பகுதியிலிருந்து பெறுவதற்கான சிக்கல்களை காவல்துறை சந்தித்திருக்கிறார்கள். இருப்பினும் தொழில்நுட்ப ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் அடிப்படையில் நேற்று இரவு இதே பகுதியில் செல்போன் சிக்னல்ஸ் அடிப்படையிலும் மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில், அதாவது இங்கிருந்து இணைப்பு சாலையாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் இந்த விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கும் மேலாக ஆளரவமற்ற பகுதியாக இருந்தாலும் இதனை இணைக்கக்கூடிய திருச்சி சாலையை இங்கிருந்து போய் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஊர்கள் இருக்கிறது. அதே போல இடதுபுறமாக செல்லும் போது விமான நிலையத்தை ஒட்டிய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நேற்று இரவு வேளையில் இந்த சம்பவம் நடந்த சூழலில் இருக்கக்கூடிய அந்த வாகன வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் மற்றும் பீப்புள் மூவ்மெண்ட் முழுமையாக காவல்துறையினர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஒருபுறம் பீளமேடு காவல்துறையினர் இங்கே சேகரித்துக் கொண்டிருக்கின்றனர். நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தடயவியல் துறையினரும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தடயங்களையும் சேகரித்து சென்றிருக்கிறார்கள். ஒருபுறம் உள்ளூர் காவல்துறையினர் இங்கே பீளமேடு காவல்துறையினர் அனைத்து பணிகளையும் முடுக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாநகர காவல் ஆணையர் 7 தனிப்படைகள் அமைத்திருக்கிறார். மாநகர எல்லைகள், மாவட்ட எல்லைகள் மற்றும் ஏற்கனவே இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் முன்கூட்டியே பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களின் பின்னணி மற்றும் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என அனைத்து தகவல்களையும் காவல்துறையினர் தற்போது சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக காலை நேரங்களில் கிரிக்கெட் விளையாடுவது போன்ற ஒரு தட்டையான மைதானம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கிரிக்கெட் விளையாடுவதற்காக இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய பவுண்டரி எல்லைகள் உள்ளிட்டவற்றை நாம் பார்க்க முடிகிறது. மாலை வேளையில் அதிக அளவில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இங்கு சுற்றக்கூடிய ஒரு சூழலாக சொல்லப்படுகிறது. உள்ளூர் வாசிகளால் தீவிர காவல்துறை ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை உள்ளூர்வாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பாக 7 தனிப்படைகளை அமைத்து விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். பூங்குழலி, இந்த அத்துமீறல் சம்பவம் குறித்து அனைத்து தரப்பினரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் பாமகவின் தலைவர் அன்புமணியும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுக அரசின் மீது பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை திமுக அரசு ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிரவீன், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.